year of 2026 is year of gratitude for Jazz Ministries. தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை நன்றி அறிதலின் ஆண்டு, இயர் ஆஃப் கிராட்டிடியூட். அதைத்தான் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய நாளிலே நம்முடைய நாடி நரம்பெல்லாம் நன்றியுணர்வு என்கிற தலைப்பில் 3வது செய்தியை நாம் தியானிக்கிறோம். அருமையானவர்களே, தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பற்ற ஒரே பலியாக ஒப்பு கொடுத்தார் அல்லவா? அதற்காக நாம் நன்றி உணர்வு உள்ளவர்களாக காஷியஸாக இருக்க போகிறோம், கேர்ஃபுல்லாக இருக்க போகிறோம், இன்டென்ஷனலாக இருக்க போகிறோம் வாழ்நாளெல்லாம். ஹல்லேலூயா. பாருங்கள், இஸ்ரவேலர்கள் தோற்று போகிறதற்கு காரணம் என்ன? பழைய செய்தி ஒன்றை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஏன் 99.999% தோற்று போனார்கள்? அவிசுவாசம். அப்படி தானே? அவிசுவாசம் வந்தவுடனே என்னெல்லாம் வந்துட்டு? சோர்வு வந்துட்டு, சலிப்பு வந்துட்டு, பொய்யை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள், சோர்வு வந்துட்டு, டிஸ்கரேஜ்மெண்ட் வந்துட்டு. ஏன் என்று சொல்லி நான் வாசிக்கட்டுமா ஒரு வசனம்? அங்கே 106வது சங்கீதம் 21, 22, 23 3 வசனங்களிலிருந்தும் ஏன் தேவனுடைய பிள்ளைகள் வழியிலே மாண்டு போனார்கள்? எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய 22வது வசனம், தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். 23வது வசனம், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றார்கள். பாருங்கள், இங்கே எனக்கு சொல்லியிருக்கிறது, தங்கள் இரட்சகரான தேவனை மறந்து போனதுனால அவிசுவாசத்தினால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். தேவன் அவர்களை நாசம் பண்ணவில்லை, அவர்களே நாசத்தை தழுவி கொண்டார்கள். எக்ஸப்ட் கேலப் அண்ட் ஜாஷுவா. ஆஃப்டர் 2 மில்லியன் 20 லட்சத்தில் 19,99,998 பேர் தேவன் செய்த நன்மைகளை மறந்தார்கள், தேவன் செய்த அற்புதங்களை மறந்தார்கள். அந்த சிவந்த சமுத்திரத்திற்கு முன்னாடி தங்களை பாதுகாத்த தேவனை மறந்தார்கள். செங்கடலை 2ஆக பிளந்த தேவனை மறந்தார்கள். அதே செங்கடல் தண்ணீரினாலே கடைசி சத்துருவையும் அழித்து போட்டாரே, அதையும் மறந்து போனாங்க. இருதய கடினம் வந்துட்டு உணர்வில்லாமல் போய்விட்டார்கள். என்னுடைய வியூவர்ஸ், அருமையானவர்களே, ஆமாம், உங்களுக்கு தேவன் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தருவார். அல்லது உங்கள் உணர்வுகளை மெருகேற்றுங்கள், உங்கள் உணர்வுகளை மெருகேற்றுங்கள். அநேகர் உணர்வில் நன்றி அறிதல் இல்லை. லெட் இட் பி யுவர் கல்ச்சர் டியர்லி பிலவட். அதனால்தான் இந்த தலைப்புக்கு பேர் என்ன? இந்த செய்தி, நாடி நரம்பெல்லாம் நன்றி உணர்வு. ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே இருக்காதீர்கள் அருமையானவர்களே. அதைத்தான் பவுல் ரோமர் 1:21 சொல்லுகிறாரு, அவர்கள் இருதயம் இருளடைந்தது. அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? நீங்கள் தேவனுக்கு நன்றி உணர்வு இல்லாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் இருதயம் இருளடைந்து விடும், நம்பிக்கையே இருக்காது. இன்னைக்கு அநேகருக்கு நம்பிக்கை இல்லை வாழ்க்கையில். இந்த தேவன் எழுதி தந்த வார்த்தையெல்லாம் மாம்சமாகவில்லை, அதாவது அனுபவமாக மாறவில்லை. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் அங்கே உங்களுக்கு சொந்தமாகவில்லை. ஏன் தெரியுமா? இருதயம் இருளடைஞ்சிட்டு, கல்லாயிற்று. அப்படி என்றால் என்ன பொருள்? தேவனுக்கும் உங்களுக்கும் இருந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ஷன் ஆயிட்டுங்க. யூ ஹவ் நோ கனெக்ஷன் வித் த லார்ட் டிரெக்ட்லி. பட் அவர் என்ன சொல்கிறாரு? எப்போ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ இன்றைக்கு ஒரே ஒரு காரணத்தை தான் நாம் சொல்ல போகிறோம். எதற்காக நாம் தேவனுக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்றால், அந்த ஒப்பற்ற ஒரே பலியை நினைத்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பெற்றுக்கொண்டுள்ள ஆசீர்வாதங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. ரைட்? அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே
தேவன் என்ன செய்தார்? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே நடுச்சுவராக நின்று கொண்டிருந்த அந்த பகையை உண்டாக்கி கொண்டிருந்த நியாயப்பிரமாணம் கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழித்து என்ன செஞ்சார் என்று வாசிக்கட்டுமா? அங்கே எபிரேயர் 10:10, இயேசு கிறிஸ்துவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். You are not going to be sanctified on the day of your salvation. You have been sanctified because of the unique sacrifice. Hallelujah. எனவே அந்த ஒப்பற்ற ஒரே பலிக்காக தினந்தோறும் நன்றி சொல்லுவோம். அருமையானவர்கள், ஆண்டவரே எனக்காக இயேசு கிறிஸ்துவையே பலியிட்டேரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உணர்வோடு சொல்லுங்க. இருதயம் இருளடையாது. இருதயத்தில் எப்பொழுது ஒரு குதூகலம் இருக்கும். உங்களுடைய இருதயம் என்ன நடக்கும் தெரியுமா? பயங்கரமாக விசுவாசிக்க துவங்கி விடுவீர்கள். எஸ், இட் இஸ் த டிசைன் ஆஃப் த லார்ட். இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல மறந்ததுனால தான் அவருடைய இருதய உணர்வு இல்லாமல் போய்விட்டது. இருதயத்தில் வெளிச்சம் இல்லை. அருமையானவர்களே, தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த ஆண்டு முழுவதும் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க போகிறோம். எதிர்காலம் முழுவதும் அது நம்முடைய கலாச்சாரமாக மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்தம் அடைவதற்கு பிரயாசப்படுறீங்க. ஐயோ, நான் பாவத்திலிருந்து வெளியே வரணும். ஒருத்தரும் வர முடியாதுங்க. இந்த வசனத்தை விசுவாசிங்க. அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே என்னுடைய ஆவி மனிதனிலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன் என்கிற உணர்வுக்குள்ளே வாங்க. நான் வசனத்தை தானே எடுத்து தருகிறேன். அந்த ஒப்பற்ற ஒரே பலிக்காக நீங்கள் முதலாவது ஏன் நன்றி சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் அந்த பலியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இரண்டாவது, அந்த ஒப்பற்ற ஒரே பலி என்ன செய்தது என்று சொல்லி அதே எபிரேயர் 10:14 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்னென்னைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. Father God, oh I praise you, I worship you, I adore you, oh Master. உங்களை தகுதிப்படுத்த நீங்கள் 1% கூட எதுவுமே செய்ய முடியாதுங்க. எதுவும் நீங்கள் செய்யவில்லை. அந்த ஒப்பற்ற ஒரே பலியிலே என்னவெல்லாம் அடங்கி இருக்கிறது? முதலாவது பரிசுத்தம், இரண்டாவது பர்ஃபெக்ஷன். யூ ஹேவ் பீன் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு மாமிசமாக மாறிட்டு பாருங்க. பயம் இல்லை, குற்ற உணர்வு இல்லை, ஒரே குதூகலம். இருதயத்தில் எப்பொழுது உணர்வு. என்ன உணர்வு? ஐயோ, என் தேவன் என்னை எவ்வளவு நேசிக்கிறார். அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே எனக்காக பலியிட்டாரே, அந்த அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன்? ஆகையினால் தான் நான் ஊழியம் செய்கிறேன். அருமையானவர்களே, அந்த அன்புக்குள்ளாக வாருங்க. அந்த ஒப்பற்ற ஒரே பலிக்காக நீங்கள் உங்கள் நாடி நரம்பெல்லாம் நன்றி உணர்வுள்ளதாக மாறுவதாக. ஹல்லேலூயா. மூன்றாவது, அந்த ஒப்பற்ற ஒரே பலி செய்தது என்னவென்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ரோமர் 5:1, ரோமர் 8:30. நீங்கள் எப்படி நீதிமான்கள் ஆனீர்கள்? இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் யுவர் எஃபர்ட். உங்கள் முயற்சினால் ஒருவரும் நீதிமான் ஆக முடியாது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததுனாலே. அதை நான் உங்களுக்கு வாசிக்கவா? The book of Romans chapter 8 verse 30. என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகத்தில் வைங்க. 8:30 of the book of Romans. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார். நீங்கள் எப்படி நீதிமான்கள் ஆனீர்கள்? அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய எந்த முயற்சியும் இல்லாமல் என்னை தேவ நீதிமான் ஆக்கினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நாடி நரம்பெல்லாம் நன்றி உணர்வினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்களா? ஆமென். ஹல்லேலூயா. அதே வசனம் இன்னும் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். யூ ஹேவ் பீன் glorified. What does it mean? மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். இயேசு என்ன சொன்னார்? பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். ஏன்? எப்படி நீங்கள் குவாலிஃபை ஆனீங்க?
அவருடைய ஒப்பற்ற ஒரே பலியிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினால நீங்கள் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், தேவ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், மகிமைப்படுத்தப்பட்டும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை மறந்து போகாதீர்கள் அருமையானவர்களே. எழுதியிருந்தால் ஏற்றுக்கொள்ள ஏன் தயங்குகிறீர்கள்? என்றைக்கு தேவன் என்னை பற்றி சொல்லியிருக்கிற எல்லாமே எனக்குத்தான் என்று எடுத்துக்கொண்டனோ அந்த நாளிலிருந்து பாவம் இல்லை, சாபம் இல்லை, ஸ்ட்ரகிள் இல்லைங்க, ஸ்ட்ரெஸ் இல்லை, பயம் இல்லை, ஒரே குதூகலம், ஒரே கொண்டாட்டம், ஒரே நடன களிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்மை தகுதிப்படுத்த நம்மால் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை. எக்ஸப்ட் வாட்? ஜஸ்ட் பிலீவிங் வாட் ஹாஸ் பின் ரிட்டர்ன். என்னெல்லாம் எழுதியிருக்கிறதோ அதை விசுவாசித்தால் போதும். அதற்காக தான் தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நாடி நரம்பெல்லாம் நன்றி உணர்வு. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ், ஃபார் த சாங்க்டிஃபிகேஷன். ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ் மாஸ்டர். அந்த யுனிக் சாக்ரிஃபைஸ்னால லார்ட் யூ ஹவ் மேட் மீ பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். எவ்வளவு நன்றி சொல்ல முடியும் அருமையானவர்களே. உங்களை பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் வைத்தது எதுங்க? அந்த திரியேக குடும்பத்திலே ஒரு அங்கத்தினர்களாக உங்களை மாற்றினது அந்த ஒப்பற்ற ஒரே பலிதானே. அதுதானே உங்களை தகுதிப்படுத்திட்டு, அதுதானே தேவனோடு உங்களை உறவுல கொண்டு வந்தது. அப்போ நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன் உங்களை ரட்சித்தாரே, அதற்கு நன்றி உணர்வோடு இருங்கள். தேவன் உங்களை தகுதிப்படுத்தினாரே, அதற்காக நீங்கள் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருங்கள். தேவன் உங்களை தேவர்களாக மாற்றி வைத்திருக்கிறாரே, அதற்காக தேவனுக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருங்கள். தேவன் உங்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரே, அதற்கு அந்த உணர்விலிருந்து கீழே வராதீங்க. ஆமென். அந்த உறவு, எந்த உறவு? தேவனோடு நம்மை இணைத்தாரே, அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு கரத்தினாலே பிதாவுடைய கரத்தை பிடித்து, மறு கரத்தினாலே நம்முடைய கரத்தை பிடித்து, ஓ பிதாவோடு நாம் இணைந்து கொள்ளத்தக்கதா. ஹல்லேலூயா. எதுங்க நம்மை தகுதிப்படுத்திட்டு? அந்த ஒப்பற்ற ஒரே பலி அல்லவா? ஹல்லேலூயா. ஓ வாட் அ லவ்விங் டேடி. நம்மளால் இமேஜின் பண்ணவே முடியலங்க. ஏன் தெரியுமா? உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்காகவும் தான் அவர் பலி செலுத்தினார் குமாரனை. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க? அதுவே எவ்வளோ பெரிய மேட்ரு இல்லை? உலகத்தில் ஒருவேளை ஒரு 5% விசுவாசிகள் இருக்கலாங்க. ஐயா, அந்த சிறிய கூட்டத்திலே நம்மையே இணைத்திருக்கிறாரே, அதற்கு காரணம் என்ன? அந்த ஒப்பற்ற ஒரே பலிதானே. அதற்காக உங்கள் வாழ்நாள் எல்லாம் நன்றி சொல்ல மறவாதீர்கள். அப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் அந்த விசுவாசம் கொழுந்து விட்டு எரியும். நீங்கள் தேவனுடைய நன்மைகளை லகுவாக பெற்றுக்கொள்ளுவீர்கள். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்.